ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆப்ஸ் ஷைன்ஸ். திஸ் இஸ் அபிஷா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த எங்கள் குட்டீஸோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் தான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த குட்டீஸுங்க வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து லவ் பண்ணுறோமோ அந்த அளவு வீட்டில் வந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக வளரும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெட்டு பிடிச்சிருந்தா மட்டுமே வந்து நீங்கள் வீட்டில் வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பெட்டு பிடிக்கல, மற்றவங்கள வந்து பெட்டு வளர்க்குறாங்க அப்படின்னு நினச்சி வீட்டில் வளர்க்க நினச்சிங்கன்னா அது வந்து சாத்தியமே ஆகாது. கொஞ்ச நாள் வளர வைப்போம், அப்புறமா வந்து வேணாம் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் வந்து பிடிச்சி வளர்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, நாமளும் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி குட்டீஸுங்க விளையாடிட்டு இருக்கிறது, நம்ம குழந்தைங்கள்லாம் வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் விளையாடுறதுக்கு குட்டீஸுங்க இல்லை அப்படிங்கிற டைமில் வந்து இந்த குட்டீஸுங்களோட விளையாட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இன்னும் பார்த்திங்கன்னா வீடை வெறிச்சோடி போகாமல் அவங்க அங்கங்கே விளையாடுறது, அடி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இன்னும் வந்து சந்தோஷத்தை தரும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி வந்து என்னோட புஜ்ஜுங்கிற ஒரு பூனைக்கு வந்து பிறந்த 2 பேர் வந்து விளையாடுற விளையாட்டு தான். 3 பூனைக்குட்டியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட நாய்க்குட்டியும். ஸோ நாய்க்குட்டியோட வந்து பூனைகள் வந்து விளையாடுறது வந்து அது வந்து ரொம்ப அந்யோன்யமாக வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நம்ம வந்து பழக்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மிங்கிளாய் விளையாடுவாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பூனையும் நாயும் வந்து சேரவே சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து குட்டீஸில் இருந்தே அந்த நாய்க்கிட்ட நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பழக்கணும் அப்படின்னா அவங்க சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வந்து வீட்டில் விட்டுட்டு போனாலும் பிரச்சனையே இல்லை, சூப்பர்பா. ஸோ நாய்க்கும் கம்பெனியான மாதிரி இருக்கும், பூனைகளுக்கும் கம்பெனியான மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி அதே மாதிரி 3 பூனைக்குட்டி அவங்க சேர்ந்து பண்ணுற அந்த அட்டகாசம் எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வளர்க்க நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வளங்க. வீட்டுக்கு வந்து ஒரு பெட் அனிமல் கண்டிப்பாக அவசியம். அது நாயோ பூனை எது வேணாலும் ஆகலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா கண்டிப்பாக வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாய்ங்க கூட வந்து இந்த பூனைங்க சேர்ந்தது அப்படின்னா இந்த பூனைங்களை இன்னொரு வீட்டில் இருக்கிற பூனை வந்து ஃபைட் பண்ண விடாமல் நம்ம நாய் வந்து பாதுகாக்கும். அது வந்து நான் அனுபவத்தில் பட்டிருக்கேன். ஸோ எங்கள் பூனையை வந்து வேறு பூனைங்க வந்து கடிக்க வந்துடுச்சுன்னா எங்கள் நாய் விடவே விடாது, துரத்தி அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பும் நம்மளோட செல்ல பிராணிகளுக்கே இருக்குது. ஸோ அதனால் பூனைங்களை வந்து பூனையும் நாய் சேர்த்து வளர்த்திங்கன்னா பூனைங்களை வந்து எப்படியாவது நாய் கூட சேர்த்து வைக்க பாருங்கள். ஸோ நம்ம வீட்டு செல்ல பிராணி அப்படிங்கிறது அந்த நாய்க்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அங்கம் அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படின்னா மற்ற நாய்களிடமிருந்தோ இல்லை மற்ற பூனைகளிடமிருந்து நம்ம செல்லப்பிராணியை வந்து அது வந்து காப்பாற்றி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி 2 வெரைட்டி, அதாவது நாயும் பூனைங்களும் சேர்ந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.